காலை நேரம். வாசல் கதவை மெல்ல திறந்து பார்த்த யமுனா, அங்கே அலையா விருந்தாளியால் வீட்டுக்குள் உள்ள நுழைய முயன்ற மழைநீரை கண்டு அதிர்ச்சியுற்றாள். அதுவோ தனித்தே வராமல் குப்பைகளையும் கழிவு நீரையும் நண்பர்களாய் கைகோத்து கொண்டு உள்ளே வர முயன்றது. அதை கண்டு அருவருப்பு அடைத்து முகம் சுளித்தே சற்றென்று கதவை அடைத்தாள் யமுனா. முதல் நாள் இரவு முழுவதும் விடாது பெய்த மழையில் வீட்டை சுற்றி நிரம்பியிருந்த தண்ணீரை கண்ட யமுனாவிற்கு தடையின்றி கண்ணீரோ பொங்கி விழுந்தது. ஏங்க, இங்கே வந்து பாருங்க, உங்களால் தான் எல்லாமே. 6 மாதம் முன்னாடி சென்னையில் வாடகை வீடு பார்த்தப்பவே சொன்னேன், மாடி வீடாக பாருங்க. சென்னையில் லேசான மழைக்கு தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். காது கொடுத்து கேட்டிங்களா என கணவன் சண்முகத்திடம் சீறி பாய்ந்தாள் யமுனா. சரி விடுடி, நம்ம பொருளாதாரத்துக்கு ஏத்தாப்புல தானே வாடகை வீடு பார்க்க முடியும். நான் தான் என்னவோ மழையை வர வச்ச மாதிரி ஒரேடியாக இப்படி கத்துற. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த சென்னையில் ஏழை பணக்காரன் என்றெல்லாம் அந்த மலைக்கு பாகுபாடே கிடையாது. ஏரி குளத்தை நாம் ஆக்கிரமிச்சா அது பதிலுக்கு நம்மளை ஆக்கிரமிக்குது, அவ்வளோதான். அது கோடீஸ்வரன் வீடாக இருந்தாலும் ஏழை குப்பனோட வீடாக இருந்தாலும் இதே கதி தான். எல்லாத்தையும் சமாளிச்சலாம் என்று சமாதானப்படுத்த முயன்றாள் சண்முகம். திடீரென மீண்டும் யமுனாவின் அலற சத்த வீட்டில் இடியாய் வந்து விழுந்தது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? மழை தண்ணி அடுப்பலியின் ஏதோ சந்து வழியாக உள்ளே வந்துடுச்சே என கத்தி அழ ஆரம்பித்தாள். இங்கே பார் யமுனா, என்னை தொந்தரவு செய்யாத, நான் உடனே கிளம்பி வேலைக்கு போகணும் என்றான். மனைவியின் விடாத புலம்பலை கேட்டு அழுத்து போய் சலித்து போனான் சண்முகம். சற்றே குரலை தனித்த யமுனா, ஏங்க, இன்றைக்கி நீங்கள் வேலைக்கெல்லாம் போக வேணாம். இந்த காற்றுலையும் மழையிலும் வெளியில் போகிறது அவ்வளோது நல்லதில்லை. அதுவும் இந்த சாக்கடை கலந்த தண்ணிக்குள்ளே எப்படி வண்டியை ஓட்டிக்கிட்டு போவீங்க என கணவனின் மேல் பரிதாபப்பட்டு உத்தரவு போட்டாள். அடி போடி, இந்த மழைக்கெல்லாம் லீவ் எடுத்தா நான் வேலை செய்ய இடத்தில் என் சீட்டை கிழிச்சிடுவாங்க. இந்த யமுனைக்கு தண்ணீரை கண்டால் பயமோ என்று சிரித்தான் சண்முகம். முறைத்தாள் யமுனா. நேரமாக வேலைக்கு கிளம்பிய சண்முகம் சற்றென முழங்கால் உயர மழை நீரின் வண்டியை உருட்டி கொண்டு சென்றான். கதவை திறந்த வேகத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் உள்ளே நுழைந்த நீரை கண்டதும் பயந்து போன யமுனா, பிள்ளைங்களா, ரூமை விட்டு வெளியில் வந்துடாதீங்க, கட்டில் மேலேயே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று தான் பெற்ற 2 செல்வங்களை பார்த்து கத்தினாள். அவள் கண்முன்னே வெள்ளத்தில் மிதக்கு சென்னை பட்டணம் 3D திரைப்படமாய் ஓடியது. பகல் நேரம் என்றால் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் வீடு இருளடைந்து காணப்பட்டது. மொட்டை மாடி கூட இல்லாத அந்த சிறு வீட்டினை மழைநீர் ஆக்கிரமித்து கொண்டால் எங்கே போவது என்றொரு பயம் அவள் உடலுக்குள் புகுந்தே பேயாய் ஆட்டியது. அவள் திரும்பி பார்த்த பொழுது மகன் அடுப்படியில் இருந்த குளிர்சாதன பெட்டியை திறந்து அதில் இருக்கும் தின்பண்டங்களை அவசரமாய் வெளியில் எடுத்து கொண்டிருந்தான். திடீரென அவன், ஐயோ அம்மா, சிலிண்டர் பின்னாடி பாம்பு பாம்பு என கத்தி கொண்டு வெளியில் ஓடி வந்தான். அவனது உடலோ பனிக்கட்டியை அவன் மேலே கொட்டியது போல் நடுங்கி கொண்டிருந்தது. சற்றென ஓடி வந்த யமுனா சமையலரின் கதவை பட்டணம் மூடினாள். மகனை இறுக அணைத்து கொண்ட அவளது உடலும் அவனுடன் சேர்ந்து நடுங்கியது. சண்முகத்தின் கைபேசி விடாமல் சினுங்க எதிர்ப்புறம் பேசிய மனைவியின் குரலில் இருந்த நடுக்கத்தை கண்ட சண்முகம் பதறி போனான். எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு பாம்பு உடனே புறப்பட்டு வாங்க என கத்தினாள் யமுனா. அந்த பாம்புக்கு உண்மையில் காது இருந்தால் அவளது அலறலை கேட்டு அதுவே பயந்து அங்கேருந்து ஓடி போயிருக்கும். அடியே யமுனா, உனக்கு என்ன பைத்தியமா? நீ இங்கே இருக்கிறது வட சென்னையில், நான் இப்போ வேலை பார்க்குறது தென் சென்னையில். எப்படி ஓடி வர முடியும்? உன் மகனை விட்டு உடனே கூகுளில் தேடி ஏதாவது பாம்பு பிடிக்கிறவனை கண்டுபிடி. ஏண்டி, எனக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே பயம். பாம்புன்றா படையே அஞ்சும். கேட்ட எனக்கு இப்போவே உடம்பெல்லாம் நடுங்குது. நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அந்த பாம்பை எப்படியாவது வெளியில் விரட்டி விட்டு அதுகிட்ட இருந்து என் பிள்ளைங்களையும் காப்பாற்று என்றான் சண்முகம். கணவனின் ஆலோசனைப்படி கூகுளில் தேடி ஒரு பாம்பாட்டியை கண்டுபிடித்தாள் யமுனா. மழை நேரமானால் எவரும் வர முடியாத சூழ்நிலையில் அந்த மனிதனுக்கு பாம்பு பிடிவதற்கான தொகையோ அதிகமான எதிர்பார்ப்பாக இருந்தது. வேறு வழியின்றி அவனது வரவிற்காக காத்திருந்த யமுனாவிற்கு மஞ்சள் பையுடன் வீட்டுக்குள் நுழைந்த பாம்பு பிடிவனை பார்க்க வினோதமாக இருந்தது. சலசலுக்கு தண்ணீரில் நடந்து சமையல் அறைக்குள் எட்டி பார்த்தான் பாம்பு பிடிக்கும் சாத்தப்பன். டே தம்பி, எங்கப்பா பாம்பு என கேட்க அச்சிறுவனோ சமையலரின் வெளியில் நின்றபடி கையை நீட்டி சிலிண்டர் இருக்கும் திசையை நோக்கி காமித்தான். அந்த இடத்தில் லேசான இருட்டு, தண்ணீரில் ஏதோ மெல்ல அசைவது மட்டுமே தெரிந்தது. அதை பார்த்த வேகத்தில்
பாதுகாப்பை கருதி படுக்கையிற்குள் புகுந்து கொண்டனர் அக்குடும்பத்தினர். சிறிது நேரத்தில் மஞ்சப்பையில் தண்ணீர் சொட்ட சொட்ட சமையலறையை விட்டு வெளியே வந்தான் சாத்தப்பன். மஞ்சப்பையில் வாய் இறுக கட்டப்பட்டிருந்தது. ஏமா, இது விஷப்பாம்பு போல தெரியுது, பாம்பை பார்க்குறீங்களா என்று வெகு சாதாரணமாக கேட்டான் சாத்தப்பன். ஐயோ, அதை முதல்ல எடுத்துக்கிட்டு வெளியில் போங்க, பிள்ளைங்க இருக்கிற வீடு என சத்தம் போட்டாள் யமுனா. அம்மா, துட்டு என்று சாத்தப்பன் கேட்க ஏற்கனவே ரெடியாக வைத்திருந்த 1000 ரூபாய் பணத்தை ஓடி வந்து சாத்தப்பனிடம் நீட்டினாள் யமுனாவின் அருமை மகள். அந்த சிறுமியை கையில் இருந்த பணத்தை வாங்கி அவசரமாய் சட்டை பையில் போட்டுக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான் சாத்தப்பன். அன்று மாலை வீட்டுக்கு திரும்பிய சண்முகத்திடம் அன்று நடந்தவற்றை மகன் அப்படியே நடித்து காட்ட காட்சிகள் நகர்ந்து கொண்டே இருந்தது. திடீரென மகள், அப்பா, இதில் என் பங்கு உண்டு, நான் தான் தைரியமாக அவருக்கு காசு கொடுத்தேன். அம்மாவும் அண்ணனும் பாம்பு இருந்த பைக்கிட்ட போகவே பயந்தாங்க என்று தன் தைரியத்தை பறைசாற்றி கொண்டாள். அது சரி, உன் பங்குக்கு நீயும் பீரோவை திறந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்ட, அப்படித்தானே என்று மகளை பாராட்டி அரவணைத்தபடி கேட்டான் சண்முகம். அதாப்பா இல்லை, நீங்கள் சாமி அலமறையிலேருந்து வச்சிருந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன் என்று சொன்ன மகளை பார்த்து, அது செல்லாத பழைய 500 ரூபாய் நோட்டுகள் ஆயிற்று என்று கத்தினான் சண்முகம். ஏண்டி, நீ அதை பார்க்கலையா? இந்த காசுக்காக எவ்வளோ தூரம் இந்த மலையில் பாம்பு பிடிக்க வந்திருக்கான், அந்த மனுஷன் பாவம் இல்லையா என்ற சண்முகம் உடனே அந்த பாம்பு பிடிப்பனின் ஃபோன் நம்பரை வாங்கி கொண்டு விரைத்தான். பாம்பு பிடிப்பவர்களின் வீடுகள் ஒரு தொகுப்பாக காணப்பட்டது. வந்தவர் யார் என்று தெரியாமல் விழித்த சாத்தப்பனுக்கு சண்முகம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். பின்னர் சண்முகம் தந்த செய்தி ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் தந்தது சாத்தப்பனுக்கு. சட்டைப்பையில் கையை விட்டவன் செல்லாத பழைய 500 ரூபாய் நோட்டுகள் கையில் வரவே அதை பார்த்து மெல்ல சிரித்தபடி சண்முகத்தை பார்த்து, வீட்டில் வெளிச்சம் இல்லை, என் கட்டை என்னை ஏமாத்திருச்சு. பரவாயில்ல சார், பாப்பாவுக்கு என்ன தெரியும், அதை விடுங்க சார். இதற்காகவும் இப்படி என்ன தேடி வந்தீங்க என்று பதறியே கேட்டான் சாத்தப்பனை பார்த்து. வியந்த சண்முகம், நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் உங்களின் வார்த்தை எனக்கு ஆச்சரியத்தை மூட்டுகிறது என திகைத்தான். சண்முகம் தனது பையில் எடுத்து வைத்திருந்த 500 ரூபாய் புது நோட்டுகளை பாம்பு பிடிக்க சாத்தப்பனிடம் நீட்டவும், கண்களை, இதற்கு நான் தகுதியானவன் இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க சார். நான் உங்கள் வீட்டில் எடுத்தது நிஜ பாம்பு இல்லை, அது அந்த சாக்கடை குழையை அடைக்க சுருக்கப்பட்டிருந்த சுருட்டிய துணி, அதுவே தண்ணீரால் வெளியேறி அசைந்து கொண்டிருந்தது. என்னோட பணத்தாசை உங்களை ஏமாத்த சொல்லிருச்சு. ஆனால் உங்கள் பெரிய மனசு என்னை வெக்க வைத்து உங்கள் முன்னால் தலைகுனிய வைத்து விட்டது என்று சொல்லி கண் கலங்கி நின்றான். அவனது கண்ணீரில் உண்மையை கண்ட சண்முகம், தம்பி, மனுஷனுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் சபல புத்தி ஏற்படுவது இயற்கைதான். அந்த ஒரு நொடி தன்னைத்தானே உணர்ந்து அவன் சுதாரித்து கொண்டால் நிச்சயம் அவன் தப்பு செய்ய மாட்டான். அது நடைமுறைக்கு சாத்தியமா என்பதற்கு என்னிடம் விடை இல்லை என்று சொல்லி புதிய நோட்டுகளை சாத்தப்பனி சட்டை பையில் திணித்துவிட்டு எந்த ஒரு பதிலையும் எதிர்பார்க்காமல் அங்கிருந்து வெளியேறினான் சண்முகம். இப்போ தான் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.